ஒன்பதாவது பாருங்கள், ஒன்பதாவது வினாவை நாங்கள் பார்ப்போம். உருவில் காட்டப்பட்டுள்ள வட்டத்தின் மையம் O ஆகும். அப்ப வட்டத்தின் மையம் O எனும் போது உடனடியாக நாங்கள் சொல்லலாம் இது விட்டம். சரியா? நானில மிகப்பெரிய நான் தான் விட்டம். அந்த மிகப்பெரிய நான் வந்துங்க மையத்தினூடாக செல்லும். அப்ப இது விட்டம். அடுத்து தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானத்தை காண்க. எக்ஸின் பெருமானத்தை நாங்கள் காண வேண்டும். இந்த எக்ஸின் பெருமானம் காண வேண்டும் என்றால் நாங்கள் பாருங்கள், இந்த கோணம் தான் எங்களுக்கு காண வேண்டும். ஆனால் இந்த விட்டம் எனும் போது இந்த கோணத்தை மிக இலகுவாக எங்களால் கூற முடியும். 90 பாகை அரைவட்ட கோணம். ஆகவே இது 30 பாகை எனின் இந்த எஞ்சியுள்ள கோணம் இதை நீங்கள் இலகுவாக குறிக்கலாம் 60 பாகை ஒரு முக்கோணின்ற அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை. பாருங்கள், முதலில் இந்த O மையம் என்றபடியால் அது விட்டம் என்றதை குறிச்சோம். அது விட்டம் என்றதால இது அரைவட்ட கோணம். அப்ப அரைவட்ட கோணம் செங்கோணம் என்றது எங்களுக்கு முதலே தெரியும். அப்ப இது 90, இது 30, இது 90 120 போயிட்டுது. அப்ப எஞ்சியது 60. ஆகவே இப்ப நாங்கள் 60 என்றது இந்த கோணத்தை கண்டாச்சு. இது எங்களுக்கு கேட்கப்பட்டது இல்லை, எங்க கேட்கப்பட்டது எக்ஸ். அப்ப எக்ஸ் எப்படி காண்றது பார்த்தால் இந்த 60 பாகையும் இந்த எக்ஸும் எவ்வாறான கோணங்கள்? ஒரே துண்ட கோணங்கள். பாருங்கள், இந்த வில் எஞ்சிய வில்லில் இடவற்ற கோணங்களை பாருங்கள், எதிரமைக்கிற கோணங்கள் இதுவும் இதுவும். ஆகவே என்ன? ஒரே துண்ட கோணங்கள். ஆகவே எக்ஸ் சமன் 60 பாகை. பாருங்கள், இந்த வில் எஞ்சிய வில்லில் எதிரமைக்கிற கோணங்கள் ரெண்டும் ஒரே துண்ட கோணங்களாக இருக்கும். ரெண்டல்ல பல கோணங்களை எதிரமைக்கலாம். அவை ஒரே துண்ட கோணங்களாக அவை சமனாக இருக்கும். அப்ப பாருங்கள், எக்ஸ் சமன் 60 பாகை. காரணம் ஒரே துண்ட கோணங்கள், ஒரே துண்ட கோணங்கள். சரியா? நாங்கள் இப்போது பார்த்தோம் ஒரே துண்ட கோணங்கள் என்றபடியால் எக்ஸும் 60 பாகை என்பதை நாங்கள் இனங்கண்டு இருக்கிறோம். அப்ப இது 9வது வினா. இங்கே பாருங்கள், இந்த விடைக்குரிய காரணத்தோடு நாங்கள் எழுதும் போது எங்களுக்கான முழுமையான இந்த 2 புள்ளிகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். ஆகவே பாருங்கள், 9வது வினாவை பார்த்துள்ளோம். அடுத்து நாங்கள் 10வது வினாவை பார்ப்போம்.